ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ இந்தியன் கேம்ஸ் பைக் 3Dக்குள்ளே போவோம். லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இப்படி உள்ளே போய் என்ன செய்கிறது இல்லை, ஏதாவது ஒரு நம்பரை போட்டு நம்ம சீட்டிங் கோடை போடுவோம். சீட் கோடை போட்டு வண்டியை வர வைப்போம். வாங்க கைஸ் போடுவோம். இப்போ நம்ம ஒரு காரை போட்டு போவோம் கைஸ். ஸ்டார் 1 ஆஷ் போட்டால் போதும். ஆஹா, காரை காணு. எங்கடா காரக்கானோ என்னடா காத்துல உட்காந்துட்டு போற? ஸ்டேரிங் இருக்குது கைஸ், டயர் இருக்குது, காரை காணு. ஐயோ, நம்ம காரை எவனோ களவாண்டு விட்டாங்க. வெறும் டயரில் தான் போயிட்டுருக்கோம். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டயரை மட்டும் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோமே. ஐயோ, சின்ன புள்ளையில் ஒரு டயரை வச்சு தள்ளு வண்டி ரோட்டில் போட்டு குச்சை வச்சு தள்ளிட்டு போனோம். அதேமாரி இப்போ ஸ்டேரிங்கை போட்டு ஊட்டிகிட்டு போயிட்டுருக்கோமே. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நம்ம காரை காணுன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி போகிறது? காருக்கு பேக் லைட்லாம் இருக்குது கைஸ், சிவப்பு லைட் எரியுது. காருக்கு பேக் லைட்லாம் இருக்குது, ஆனால் காரு காணுமேடா. போலீஸ்கார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கணத்தை காணும் வடிவேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இவங்க இல்லைன்னு நம்ம காரை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. கொடுக்கல. சாரை போய் பார்ப்போம். என்ன வால்க்ஸில் 2 செக்யூரிட்டி போய் நிற்கிறாங்க. போலீஸ்காரங்க தானா? போலீஸ்காரங்க உட்காந்து கிடக்காங்களே உண்டு. ஐயோ, மேலே ஏறாதரா, சைடில் போய் கொடுறா, சுட்டுற போகிறாங்க. என்ன பண்ணுறது? நம்மள வேறு காரை காணுன்னு வந்தால் இவங்க வேறு கையை கட்டிட்டு உம்முன்னு உட்காந்துருக்காங்க. சரி பார்ப்போம் கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சார் என் கிணத்தை காணுங்கிற மாதிரி என் காரை காணும் சார். காரு டயர் மட்டும் தான் சார் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது சார், வண்டி போகுது. ஆனால் காரை காணும் சார். எவனோ காரு பாடியை மட்டும் திருட்டான் சார். அவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். நீங்களாவது கண்டுபிடிச்சிக்க சார். என் காரை காணும் சார். நம்ப மாட்டீங்களா சார்? நீங்கள் நம்ப மாட்டீங்கள? நம்பவே மாட்டீங்க சார். நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா சார்? இந்த காரை எடுத்து வரேன் சார். இந்த காரில் 4 டயர் இருக்குது சார். ரிவர்ஸ் கீர் போட்டால் போதும் சார். கீரே காணான ரிவர்ஸில் போகுது சார். லைட் இருக்குது சார். வண்டி போகுது சார். வண்டியில் வர முடியுது சார். ஆனால் வண்டியை காணும் சார். எப்படி இது சாத்தியமாகும்? ஆஹா, வண்டி வேறு இடிக்குது சார். இல்லாத வண்டி கேட்டுலாம் இடிக்குது சார். எப்படி சார்? கம்ப்ளைண்ட் எடுத்துங்க சார். என் கிணத்தை காணுங்கிற மாதிரி காரை காணும் சார். கொம்ப மாட்டீங்களே சார். ஐயோ சார், கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்களா இல்லையா சார்? எடுக்கலை நான் இங்கேயே தீக்குளிப்பேன் சார். தீக்குளிப்பேன். ஒன்றா கேட்க மாட்டீங்கல்ல? அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கானே, யார் அவன்? வெள்ளை ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட். கைதி என்ன இவ்வளோ டீசெண்டாக உட்காந்துருக்கான்? ரைட்டு விடு, ரொம்ப டீசெண்டான கைதியாக இருப்போம் போல சார். நீங்களாவது காரை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். இவனை கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்கிறாங்க சேர்லேயே உட்காந்து கிடக்காங்க. இருந்த சீட்டை தேய்க்கிறாங்களே தவிர வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். அவர் சார் எவ்வளோ சொன்னாலும் என் காரை கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேங்களே சார். இருங்க சார், உங்களை நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே சார்? நீங்களாம் ஒரு போலீஸுக்கு வேலைக்கே லாய்க்கு இல்லை சார். நீங்கள் உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே சார். இருங்க சார், என் காரை கொண்டு போய் போட்டு வேறு காரில் உங்களை போட்டு தரேன் சார். இருங்க சார். ஐயோ, காரை காணுமே, வெறும் டயரை மட்டும் ஓடிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதில் வேறு என்ன டயரு வண்டி டயரு வண்டி வெள்ளைக்காரன் கொடுத்த வண்டிங்கிற மாதிரி போயிட்டுருக்க. ஐயோ, இது என்ன? அது காரு அருமையான காரணம் இருக்குது சார். வெறும் டயர் ஓட்ட விட்டீங்களே சார். என்ன? ஐயோ, சரி போ, இந்த வண்டி எங்கேயாவது போட்டு நம்ம வேறு வண்டியை எடுத்துகிட்டு வருவோம். நம்ம வீடு எங்கே இருக்குது? வீடு வேறு மறந்துட்டு சார். எங்கே தான் இருக்குது? ஐயோ, இவங்க வேறு வாயை திறக்க மாட்டாங்களே. பிடிச்சி வச்ச மாரி உட்காந்துருப்பாங்களே. என்னது இது? காரே தெரில. ஏதோ புல்லு செடியில் ஓட்டினான்னா ரோட்டில் ஓட்டினான்னா. சரி பார்ப்போம், எங்கே இருக்குன்னு வீடு தெரில. இந்த ஒரு கேட்டு இருக்குது தான் நம்ம விடா. ஆஹா, எவ்வளோ ட்ரிப் அடிக்கிறான் பாருங்க. காரே இல்லாமல் ட்ரிப் அடிப்போம் நாங்களாம் யார்? போ, சரி வீட்டுக்கு போ. வேறு காரை எடுத்துகிட்டு வருவோம். இதை தூக்கி விட்டு வச்சுட்டு வேறு காட்டை போட்டு வருவோம். வாங்க சார். இருங்க சார், உங்களெலாம் கொள்கிறேன் சார். உங்களெலாம் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, நம்பரை போடுங்க. போட்டு என்ன நம்பரை போடுறது? சரி போடுவோம். ஒரு நம்பரை போட்டு வேறு காரை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோமா? சரி ஓகே. 353005. சரி ஓகே. என்ன வருதுயா? BMW. என்ன காரணம் தெரியலையே. கலர் நல்ல பளபளன்னு இருக்கேன். மொட்டை தலைய மண்டை மாரி. சரி வாங்க போவோம். வேறு இடத்துல போயிட்டு நல்ல காராக எடுத்துக்கிட்டோம். இப்போ தான் இன்விசிபிளாக காரு தெரியுது, விசிபிளாக தெரியுது. இல்லை முதல்ல கார் டயர் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. இப்போயாவது கார் கிடச்சிச்சு. என்ன கார் ஓட்டினா போக மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. இவங்க வேறு போலீஸ்காரங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் வேலைக்கு லாய்க்கலாதவங்களா இருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன. ஆஹா, காரை கவுத்து விட்டாங்களே. சரி ஓ, என்னடா இது? எங்கடா இருக்கீங்க சொட்ட மண்ணைங்களா? சொட்டம். சரி வாங்க காய்ஸ் போவோம். நம்ம போவோம். நேராக போயிட்டு
வேறு வண்டி எடுப்போமா? என்ன வண்டி ஓட்ட வண்டியாக இருக்குது காய்ஸ், பார்க்க ஸ்டைலான வண்டியாக இருக்குது. ஆக்சிலேட்டர் அழுத்தினா ரிவர்ஸில் போதா ஃப்ரண்ட்டில் போகுதுன்றாலே தெரில. ரெண்டே லைட்டு வந்து பேக்கில் வச்சுருக்காங்க. என்ன மாடல் லைட்டுன்னே தெரில. என்ன ஸ்டைலாகவே இல்லை வண்டி. வேறு வண்டி எடுத்துப்போமா? நம்ம நாட்டு வண்டி தான் நல்லா இருக்குங்க காய்ஸ். இதெல்லாம் வந்து ரேஸ் வண்டிங்கிற பேரில் ஓட்ட வண்டியை கொடுத்து போடுறாங்க. வண்டி போகவே மாட்டேங்குது. நம்ம வண்டி தான் நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம். எங்கே கதவை திறந்துட்டோம் அதுக்குள்ளே? ஏன்டா அதுக்குள்ளே கதவை திறந்தேன்? சரி இறங்கு. நல்லா நம்ம வண்டியை போடுறாடே. நம்ம வண்டியை போட்டு விட்றா. நம்பரை போடுறா. என்ன நம்பர்னு தெரியலையா? யோசனை பண்ணி பார்ப்போமா? 3001 போடு. ஆஹா, என்னடா போட்டை போட்டு விட்டா? இல்லை ரோட்டில் எப்படா போட்டை எடுத்துகிட்டு போகுது? வேறு நம்பராக போடுறாடே. ஏன்டா அப்படி இருக்க? வேறு என்ன ஏதோ ஒரு நம்பரை போட்டு விட்டாங்க கைஸ். நம்மள நம்பராக போடுவோம். 5643. போடு. வந்துடுச்சுடா நம்ம வண்டி. நான் இதான்டா நம்ம நாட்டு வண்டி. வந்துட்டான்டா விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வயக்காட்டில். ஏன்டா இறங்கிட்ட? நம்ம வண்டிடா இது. நம்ம வண்டிடா எடுறா. என்னடா போடாடே கைஸ். விவசாயி என்னடா உங்களுக்கு இதாகிடுச்சாடா? விவசாயி தான்டா போடுறா. விவசாயிக்கு எதுக்குறா லாஞ்சரை போடுற? விவசாயியில் ஏறு கலப்பை உழுது உடிக்குண்டா. போடுறா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். நீ ஏன்டா வெளிநாட்டில் போய் வண்டி டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்க? போடா வயலுக்கு போடா. வயலில் போய் விவசாயம் பண்ணுறா. சோறு வேணுமா அவனுக்கு? வேணாமா? பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்க. சோறு எங்கேருந்து வரும்? விவசாயம் பண்ணால் தானே வரும். வந்துட்டாங்க. பில்டிங்காக கட்டி வச்சுட்டா சோறுக்கு பதில் பீஸா தம்பிங்களாடா. அதுக்கும் வந்து விவசாயம் பண்ணால் தான்டா செய்ய முடியும். சரி இவன் ஏன்றாமா ரேஸ் வண்டியில் போயிட்டுருக்கான். ஓரமாக போடா. என்ன டிராக்டர் நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அது ஒரு பக்கம் திரும்புது. நம்ம வயலில் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருப்போம். இங்கே விவசாயி டிராக்டரு என்னப்பா அது? நல்லா தான் இருக்குது ரோடு. டிராக்டர் நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அது ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு போகுது. ஆஹா, நம்ம டிராக்டர் வயல் பள்ளம் மேட்டில் தான் ஏறி இறங்கி போவோம். இது ரோடு பிளைனாக இருக்கா? எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல. நம்ம ஓட்டி ரொம்ப வருஷம் ஆனதுனால ஓட்ட தெரியலையோ. சரி கற்றுப்போம். மறுபடியும் இறங்கி ஓட்டுவோம். நம்ம ஓட்டாத டிராக்டரா இப்போ மறந்துட்டோம். சரி பரவாயில்ல, கற்றுக்கலாம். என்ன ரோட்டில் வரவங்க 2 பேர் உயிர் போவோம். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்றாமல் ஓட்டிட்டு போவோம். யாரையும் ஏற்றக்கூடாது. எங்கடா போகிற? நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் திரும்புது. ஆஹா, நம்ம ஒரு விவசாயம் பண்ணலான்னு போனோம் கைஸ். வயலை காணுங்க கைஸ். நம்ம ஏற்கனவே நம்ம காரை காணுன்னு பார்த்தா இங்கே வயலை காணு. எங்கடா என்னோடய வீட்டு வயலை காணு? பூரா கேட்டை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்களாடா. நான் எப்பட்றா விவசாயம் பண்ணுறது? இருங்கடா அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் வயலை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் சொல்கிறேன். ஏற்கனவே காரை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அவங்க ஒன்றுத்தையும் கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாங்களே. அவங்க வயலையாவது கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம். எங்கடா எப்பட்றா விவசாயம் பண்ணுறது? எல்லாத்தையும் போட்டு அடைச்சி போட்டு வச்சுருக்கீங்களடா. எங்கள் ஊர்லாம் விவசாயம் நல்லா அப்படியே எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்கும். உள்ளே நாங்கள் அழகாக போயிட்டு எல்லாம் நெல் அறுவடை பண்ணி அழகாக டிராக்டரில் ஏற்றிட்டு வருவோம்டா. நீங்கள் என்னென்னா சுற்றி கேட்டால் போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்களாடா. டிராக்டர் வேறு நம்ம ஊர் பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுது. என்னடா டிராக்டருக்கு பேக் சைடு வண்டியை போட்டு விட்டுருக்கீங்க? சரியாக போடாமல் வச்சுருக்கீங்களாடா. சரி பரவாயில்ல. எங்கே இருக்குது போலீஸ் ஸ்டேஷனு? போலீஸு, என் வயலை கண்டுபிடிச்சி குடியா. வயலை காணும்யா. வயலை காணும். இந்த பக்கம் 5000 தென்னை, அந்த பக்கம் 5000 வாழைன்னு நட்டு வச்சுருந்தேன்யா. அப்போ வடிவேல்கிட்ட கிணத்தை பிடிக்கிட்டு போன மாரி என் வயலை ஏற்றிட்டு போயிட்டாங்கய்யா. சீக்கிரம்யா கண்டுபிடிச்சி கொடுங்க. எங்கேயா இருக்கீங்க? ஒரு அவசரத்துக்கு வர மாட்டீங்களாயா? எங்கள் ஊரில் ஒரு ஃபோன் பண்ணால் போதையா. எங்கள் ஊரில் என் போலீஸியா அவசரத்துக்கு ஒரு கால் பண்ணேன்டா. உயிரே போகுது சீக்கிரம் வாங்கின்னு ஃபோன் பண்ணால் உயிர் போட உடனே வந்துடுவாங்கய்யா. நீங்கள் உயிர் போனால் கூட வர மாட்டீங்க பிள்ளைங்க. ஐயா என்னையா இப்படி இருக்கீங்க? ஃபாரினில் அடுத்த செகண்டே வந்து நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வர மாட்டீங்களா? எங்கேயா போனீங்க? போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போனோன்னா நம்ம 8 போட்டுக்கிட்டே இருக்குமே. நமக்கு எவன் லைசன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேறு பிடிச்சிருவாங்களோ. அது நம்ம ஊர் போலீஸ் தான். லைசன்ஸ் கேட்டு பிடிச்சிருவாங்க. இவனும் பிடிக்க மாட்டாங்க. டிராக்டரை கொண்டு நேராக உள்ளே விட்ருவோமா? வேணாம் அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என் வயலக்கானியா இப்போயாவது கண்டுபிடிச்சி கொடுப்பியா? இப்போயும் நீ அசையாமல் தான் நிற்பியா? என்னத்துக்கு தான் நீ இல்லை ஆகி? முதல்ல காரை காணணும் வந்தால் அப்பயும் அப்படியே நின்றா சிலை மாரி. போலீஸா இல்லை சிலையாயா? உள்ளேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அவங்களாவது எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். 3 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்த இடத்த விட்டு தெரிஞ்சதை பெஞ்சை தான் தைக்கிறாங்களே தவிர நவர மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வேலை பார்க்குறாங்களா பாரு. முதல்ல வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, இப்பயும் தூங்கிட்டே இருக்காங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? 24 மணி நேரம் தூங்குவீங்களாடா? அதுக்கு ஒரு சிலையே வச்சிடலாண்டாங்க.
டேய் வயலக்கானையா கண்டுபிடிச்சி குடியா, விவசாயம் பண்ணும். வயலக்கானு கண்டுபிடிச்சவே கொடுக்க மாட்டியா? யோ நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல காரைக்கானு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையும் நீ எடுக்கல. இப்போ வயலக்கானு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையும் நீ எடுக்க மாட்டேங்கிறேன். இப்படியே போட்டால் நான் பிஎம்முக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கோம்யா. எதுக்கும் அசைய மாட்டீங்கள? இருங்கய்யா உங்களை வச்சுக்கிறேன் நான். என்ன வேலை காட்டுறீங்க நீங்கள்? அடா பாவிகளா, என்ன பண்ணாலும் அசைய மாட்டுறாங்களே. இவங்க என்ன பண்ணுறது? ஒரு லாஞ்சரை போட்டு முடிச்சு விட்ருவோமா சோழியை? இருங்கடா, நான் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டரை போட்டு விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஞ்சரை போடுறேன்டாடி. இல்லாட்டா என்ன போட்டு முடிச்சு விட்ருவீங்கள நீங்கள். என்னடா வேலை பார்க்குறீங்க? ஒரு பையனையும் காணும். போலீஸ் ஸ்டேஷனுங்கிறாங்க, ஒரு கார் பார்க்கிங்கில் ஒரு காரை கடை காணும். ஏன் தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்தால் தானே காரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. எவன் கம்ப்ளைண்ட்டையும் எடுக்கிறது கிடையாது. ரொம்ப பொம்மை போலீஸ் மாதிரியே இருக்காங்க. போடு என்ன சாவ மாட்டேங்கிறாங்க. லாஞ்சரை போட்டால் கூட சாவ மாட்டேறாங்களே. ஆடா பாவிகளா, நீங்களாம் ஒரு போலீஸாடா? கம்ப்ளைண்ட் கொடுக்காதான் நவர மாட்டீங்கன்னு சொன்னால் லாஞ்சரை போட்டு உயர் அதிகாரி சுட்டா கூட நவர மாட்டீங்களாடா? நல்லா வருவீங்கடா நீங்கள். உங்களை சுட்டாலும் நவர மாட்டீங்களாடா? போலீஸ் ஸ்டேஷனில் லாஞ்சரை போட்டால் கூட வர மாட்டுறாங்க. நல்லா வேலை பார்க்குறாங்க இவங்களா வந்து. ஆஹா, இவனை குறி வச்சு சுட்டு பார்ப்போமா அப்பயாவது வரானாண்டு. என்ன வெடித்தாலும் வரமாட்டாங்க. இவளுக்கு நம்ம டிராக்டரே தெரியாதமா பட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதையும் நவராமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பொம்மைங்களாடா நீங்கள், போலீஸாடா? ஆடா பாய், என்ன செஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. லாஞ்சரை போட்டு புள்ளி வச்சு சுட்டாலும் வந்து வெடிக்கதை தவிர அவனை அப்படியே தான் நிற்கிறாங்க. ஆடா பாயில், உங்களுக்கு இருங்கடா வேறு கண்ணை கொண்டு வரேன். இந்த கண்ணுலாம் சரிப்பட்டு வராது. நம்ம தலையன் கைதி இருக்கான் பாரு, கைதி படத்தில் லாஸ்ட்டாக சுடுவான் பாரு நம்ம கார்த்திகை, அதை வச்சு சுடுறையா அவங்கள இருங்கய்யா. அப்போ தான் தட்டன்னு போட்டு அடிச்சிடலாம். சுடுறா கடை. என்னடா ஏதோ தொட்டாலும் ஸ்டேஷனில் ஒரு கண்ணாடி கூட உடைய மாட்டுது. யாரா தயார் பண்ணியிருப்பா? ஆஹா, நம்ம 23ஆம் புலிகேசி படத்தில் தயார் பண்ண வால் மாரியே இருக்கே. சுட கண்ணாடி கூட உடைய மாட்டேன் போது கேஸ். நம்ம தப்பிச்சு போய் இல்லாட்டி நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்மை துப்பாக்கி கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ. சரி நம்ம பறந்துடுவோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க இவளுக்கு கேஸ். ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது வானம். ஆஹா, அருமையாக இருக்குது கேஸ். இதெல்லாம் எங்கள் வயல் கேஸ். ஒரு காலத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அழகாக டிராக்டரை வச்சு. இப்போ என்னென்ன அடைச்சி விட்டு கேட்குறதுக்கு வயலக்கானு கேட்குறதுக்கு. நீங்கள் இப்படி பண்ணுங்க. டிராக்டரை போட்டை எடுத்துட்டு எஸ்கேப் போயிடலாமா? எங்கே நம்ம விவசாயம் பண்ண வயலெலாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறது? விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பானே தவிர விவசாயத்தை விட மாட்டாங்க கைஸ். ஆஹா, எவ்வளோ தென்னை மரம். இந்த பக்கம் 5000 தென்னை மரம், இந்த பக்கம் 5000 வாழை மரம் நட்டு வச்சுருந்தா 2 தென்னை மரம் தான் இருக்குது. மற்றதெல்லாம் எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க கைஸ். இவங்கள சும்மா விடக்கூடாது, நம்ம மரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆடாப்பா, ஆனால் ஒன்று கைஸ், ரொம்ப ஜாலியாக இருக்குது பறந்து போகிறதுக்கு. இதுவரை நான் ஹெலிகாப்டரில் போனதே இல்லை கைஸ். நீங்கள் போயிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் போனதே கிடையாது. ஆஹா, அருமையாக இருக்குது. ஹெலிகாப்டரில் அப்படியே பறந்துக்கிட்டே வானத்தை பார்க்கும்போது தாலாட்டுதே வானம்னு பாட்டு ஜாலியாக போனோம் கைஸ். ஆனால் நம்மளை சுற்றுவாங்க அப்பளுக்கு. ஆனால் நம்ம உஷாராக போவோம். இது என்ன பச்சையாக இருக்குது, தண்ணியா இல்லை புல்லா? மேலே ப்ளூவாக இருக்கிறது வந்து வானம் தானே கைஸ். நான் ஹெலிகாப்டரில் போகாதனால தெரியல கைஸ். தெரிஞ்சால் சொல்லுங்கள், எது தண்ணி எது புல்லுன்னு தெரியல. தண்ணியில் குதிக்கிறோம்னு சொல்லிட்டு புல்லில் குதிச்சு மண்டையை போட்டுருவோமோ? சரி போவோம். இருந்தால் நாட்டுக்கு, இல்லைண்டா காட்டுக்குன்னு போக வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறது? போவோம். ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது. ஊரில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஹெலிகாப்டர் ஓட்ட சொன்னால் எப்படி ஓட்டுறது? சரி போவோம். எதையாவது பிடிச்சி அழுத்தி பார்ப்போம். உயிரோடு இருந்தால் வீட்டுக்கு போவோம். வாங்க காய்ஸ் போவோம். சைக்கிள் ஹெலிகாப்டர் ஒன்று தாங்க. சைக்கிள் ஸ்டேரிங் பிடிக்கணும், இது அப்படியே பிடிச்சி மேலே தூக்கி விடணும் கைஸ், அவ்வளோதாங்க. ஆனால் வந்து சைக்கிளில் கீழே வந்தால் ஒன்றும் ஆகாது. இதில் கீழே வந்தோன்னா குடல்லாம் வெளில தெரிச்சிடும். உஷாராக தான் போகணும். தப்பிப்போமா உயிர் போய்ப்போமா என்னன்னு தெரியல. நம்மளை போட்டு தள்ளிட்டு தெரியல. எந்த நாட்டுக்கு போகுதுன்னே தெரியல காய்ஸ். எந்த நாடாக இருக்கும் இது? என்ன நாடு காய்ஸ் இது? அதுவும் பச்சைன்னு இருக்குது. இது புல்லா இல்லை தண்ணியான்னு தெரியல. குதிச்சு பார்ப்போமா? குதிச்சா செத்துருவோம் காய்ஸ். செத்து பார்ப்போமா? இல்லை வேணாம், கொஞ்சம் தூரம் போவோம். கீழே இறக்கிடுவோமா? கீழே எப்படி இறக்குறது? சைக்கிள்னால் பிரேக் அடித்தா நின்றோம். இது எப்படி நிற்கன்னு தெரியல காய்ஸ். ஆஹா, எவ்வளோ ஸ்டைலாக இருக்கேன் நான். அவங்க பார்த்தீங்களா, ஹெலிகாப்டரில் ஜாலியாக பறந்து போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிரோடு இருப்போம். மண்டையாக போட்டுருவோன்னு தெரியல காய்ஸ். உயிரோடு இருந்தால் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். மண்டையாக ஓட்டன்னா வந்து அடக்கம் பண்ணுவாங்க இவளுக்கு. பார்ப்போம் காய்ஸ். போயிட்டுருக்கேன். ஜாலியாக இருக்குது. பச்சை பசேல் இருக்குது காய்ஸ். நீங்களும் வந்து ஜாலியாக இருங்க. ஆஹா, குதிச்சுட்டாங்க காய்ஸ்.
குதிச்சாச்சு. என்னது குப்புற விழுவுறோம். ஐயோ மண்டை தெரிச்சிட்டு காய்ஸ், நாங்கள் செத்துட்டோம். காய்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பா.